வணக்கம் கண்டுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சோளத்தில் பணியாரம் பண்ணலாங்கன்னு. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோளம் குழிப்பணியாரத்துக்கு சோளம் எடுத்துக்கலாங்கன்னு இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போது அதே கப்பில் 3/4 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதே கப்பில் 3/4 கப்பு உளுந்து, உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன். வெள்ளை உளுந்து. 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா களைஞ்சு ஊற வச்சிடலாம். 5 மணி நேரம் ஊறணும். பாருங்க, நல்லா களைஞ்சிட்டு வந்தாச்சு. இது நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். 5 மணி நேரம் ஆகட்டும். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கன்னு இந்த இதில் ஆட்டிடுங்க. இந்த பக்குவத்துக்கு ஆட்டிடுங்க. அடுத்தது உப்பு, பொடி உப்பு போட்டுடலாம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது புளிக்கணுங்கன்னு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்தை புளிக்கணும். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுட்டேன். சூடாகுது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது பாசிப்பருப்பு. இது வாயில் கடி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா செவந்துடுச்சு. பெரிய வெங்காயங்கன்னு நல்லா 1 வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கலாம். அது கூட பச்சை மிளகாயை சின்னதாக அரைஞ்சி வச்சுட்டு அதையும் வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை நல்லா வணங்கட்டும். பாருங்க, ஓரளவுக்கு வணங்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வாங்கினா போதும். எடுத்து கொட்டிடலாம். மாவில் கொட்டியாச்சு. காஞ்சிருச்சு பணியாரக்கல். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக ஊற்றிக்கலாம். வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கன்னு நல்லா பொங்கிடுச்சு. எடுத்துடலாம். திருப்பி போட்டுருவோம்.
பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நான் ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், சோள பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு மிளகா சட்னி அரைச்சிருக்குங்கன்னு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.